ரூபா கூட காசு வேணாம். அந்த நாட்டுக்கு நம்ம போனா மட்டும் போதும். நாம அந்த நாட்டுல இருக்கக்கூடிய எந்த பகுதிக்கு போனாலும், எங்க வேணா சுத்தி பார்க்கலாம். எந்த இடத்துக்கு நம்ம போகணும்னாலும், ரூபா இல்லைங்க, ஒரு பைசா கூட செலவு இல்லாம நம்மளால போக முடியும். அப்படியாப்பட்ட நாடை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இந்த உலகத்திலே ஒரு பைசா கூட செலவு இல்லாம அந்த நாட்டையே சுத்தி நாம வரலாம் அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரே நாடு, அதிசயமான நாடு. சோ அப்படி ஒரு விசித்திரமான நாடை பத்தி தான் நாம இன்னைக்கு இந்த பதிவுல பார்க்க போறோம். பார்க்க போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் தான் பாக்குறீங்க சொன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபுக்கும் ஒவ்வொரு மரக்கன்றுகள் உங்கள் சார்பாக நடப்படும் அப்படின்ற விஷயத்த தெரிஞ்சுக்கோங்க. வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். எந்த நாட்டுல ரூபா கூட செலவு இல்லாம அந்த நாட்டை நாம முழுவதுமா சுத்தி பார்க்க முடியும் அப்படின்ற தகவலை பத்தி முழுவதுமும் விளக்கமாவும் விரிவாகவும் தெரிஞ்சுக்கலாம். வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஒரு சுற்றுலா பயணியா நாம ஒரு நாட்டுக்கு நம்ம போறோம்னு சொன்னா அந்த நாட்டுல பாத்தீங்கன்னா நாம ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போய் சுத்தி பாக்குறதுக்காகவே, அதாவது அந்த இடத்த பாக்குறதுக்கு அது உள்ள போறதுக்கு உண்டான காசை விட அந்த இடத்துக்கு நாம போறதுக்கே அதிகப்படியான காசை செலவு பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இப்படி இதுதான் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய செலவா நம்மளுடைய பட்ஜெட்ல இருக்குன்றதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. இந்த நாடை பத்தி பெருசா யாருக்குமே அதிகமா தெரியாது. அதனால கண்டிப்பா இங்க இது மாதிரியான ஒரு வசதியை அந்த நாட்டு அரசாங்கமே செஞ்சு கொடுத்துருக்காங்க அப்படின்னும் போது உண்மையாவே மெய்சிலுக்க வைக்குது. அந்த அரசாங்கம் இந்த திட்டத்தை பாத்தீங்கன்னா செயல்படுத்திக்கிட்டு இருக்காங்க. யார் ஆட்சி மாறினாலும் சரி, மாறாவிட்டாலும் சரி, யார் ஆட்சிக்கு வந்தாலும் சரி, இந்த சட்டம் மாறாதாங்க. சோ இந்த உலகத்திலே பாத்தீங்கன்னா ஒத்த பைசா செலவு இல்லாம நம்ம சுத்தி காமிக்கக்கூடிய ஒரு நாடுன்னு பாத்தீங்கன்னா லஞ்சம் பார்க். இந்த லட்சம் பார்க்ல பாத்தீங்கன்னா நாம போய் இறங்கினா மட்டும் போதும். அதாவது நம்ம விசா எடுத்துக்கிட்டு அந்த நாட்டுக்கு விசா இல்லாம இந்தியர்கள் போக முடியாது. ஸோ கண்டிப்பா ஃப்ரீ விசா அப்படின்னு சொல்லுவாங்களா, அது மாதிரி சிஸ்டம் அங்கே கிடையாது. ஸோ விசா வாங்கிட்டு தான் நம்ம அந்த நாட்டுக்கு சுற்றுலா பயணியாக போக முடியும். அப்படியே சுற்றுலா பயணியா நம்ம போனாலும் பார்த்தீங்கன்னா எவ்வளவு நாட்கள் நாம அங்கே தங்கியிருக்கலாம்னு பார்த்தீங்கன்னா 90 நாட்களுக்கு மேலாக நாம அங்கே இருக்க முடியாது. நாம இல்லை, இந்தியர்கள் மட்டும் இல்லை, எந்த நாட்டை சேர்ந்தவங்களா இருந்தாலும் 90 நாட்களுக்கு மேல அங்கே இருக்க முடியாது. ஸோ 90 நாட்களுக்கு தான் அவங்க விசா கொடுப்பாங்க. அப்படி விசா வாங்கி நாம அங்கே போயிட்டு நம்ம அங்கே இருக்கக்கூடிய பல இடங்கள் இருக்கு. பல இடத்த போய் நம்ம போய் பார்க்கலாம். 90 நாளும் நீங்க அங்க டிராவல் பண்ணக்கூடிய விஷயத்துக்கு ஒரு பைசா கூட செலவு பண்ணதால முழுக்க அரசாங்கம் அங்க இலவசமான போக்குவரத்தை பாத்தீங்கன்னா கொண்டு இருக்கு. அப்படியான சிறப்பான ஒரு நாடா பார்க்கப்படுது. இது பாத்தீங்கன்னா முக்கியமான விஷயம். அந்த நாட்டு அரசாங்கம் எதுக்காக இதை பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்னா, ஸோ அங்க இருக்கக்கூடிய மக்கள் அளவுக்கு அதிகமா பாத்தீங்கன்னா காரு, இது மாதிரி பைக்கு, இது மாதிரி தனிப்பட்ட வாகனங்களை பயன்படுத்துவாங்களா, வேலை நிமித்தமாவோ இல்ல வெளியில போற நிமித்தமாவோ. ஸோ நம்ம நாட்டில் இருக்கிற மாதிரி எல்லாரும் வெளியே போகணும், வீட்டை விட்டு வெளியே போனாலே ஒரு வண்டி வேணும். ஸோ அதுக்காக தனிப்பட்ட முறையில் பயன்படுத்துவாங்க. இதனால ஒரு மாசு அதிகமாகும். ஆனா பொது சேவையை இலவசமா மக்களுக்காக நம்ம கொடுக்கும்போது மக்கள் எல்லாரும் என்ன பண்ணாங்க கேட்டீங்கன்னா, பர்சனலா கார் யூஸ் பண்றது இல்ல, பர்சனலா பைக் யூஸ் பண்றது இல்ல. ஏன் வீண் செலவு? அந்த செலவு உங்களுக்கு குறைக்கப்படும். ஸோ நம்ம நாடு ரொம்ப சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் இருக்கும் அப்படின்ற விஷயத்துக்காகவே அந்த நாட்டு அரசாங்கம் இலவசமா போக்குவரத்து அறிவிச்சிட்டாங்க. இப்போ சமீபத்துல பாத்தீங்கன்னா நம்ம இந்தியாவில கூட அதுவும் குறிப்பா தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா மகளிருக்காக இலவச போக்குவரத்து. ஸோ இதையே பாத்தீங்கன்னா பல கர்நாடகால அது மாதிரி பண்ணியிருக்காங்க. அதே போல இந்தியா ஃபுல்லாவும் நிறைய ஸ்டேட்ல பாத்தீங்கன்னா இலவசத்தை அறிவிக்கிறாங்க. எதுக்காக கேட்டீங்கன்னா, ஒவ்வொருத்தரும் இண்டிவிஜுவலா போகும்போது நிறைய எரிபொருள் செலவா இருக்கும். இதனால மாசுபடும். ஆனா இது மாதிரி பண்ணும்போது பாத்தீங்கன்னா டோட்டலாவே இந்த நாட்டுல லட்சம் பார்க்கலாம் பண்ணிருக்காங்கன்னா டோட்டலா ஃப்ரீ. எந்த ஊர்ல இருந்தும் எந்த இடத்துக்கும் போகலாம். இப்ப நம்ம தமிழ்நாடு வரைக்கும் பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி வரைக்கும் போறேன்னு வச்சுக்கோங்களேன், ஃப்ரீயாவே கன்னியாகுமரிக்கு போயிடலாங்க. அவ்வளவுதான் மேட்ரு. இது கன்னியாகுமரி போறதுக்காக நம்ம எந்த பெருசா ஒரு தொகையோ ஒரு காசோ செலவு பண்ண வேண்டிய அவசியமே இருக்காது. அப்படி ஸ்ட்ரெயிட்டா கன்னியாகுமரி கிடைக்கலாம். அப்படி இங்கே மதுரைக்கு ஃப்ரீயா போயிடலாம், மதுரைக்கு இருந்து அங்க போயிடலாம் கன்னியாகுமரிக்கு. எப்படியோ ஆக மொத்தம் அந்த லட்சம் பார்க்ல நாம சுத்தி பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு அந்த நாட்டை ஃபுல்லா சுத்தி வந்தீங்கன்னா 90 நாட்கள் நம்ம அங்க இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அதாவது சுற்றுலா பயணிகள் எந்த நாட்டுல இருந்து வந்தாலும் 90 நாட்கள் இருக்கலாம் சொல்றாங்க. 90 நாட்களும் அவங்க இருக்கும்போது ஒரு பைசா கூட டிராவலுக்காக செலவு பண்ண விஷயமே இல்லை. அங்க இருக்கக்கூடிய எல்லா சிஸ்டமேட்டிக்கும் பாத்தீங்கன்னா அவ்வளவு சிறப்பான விஷயமா இருக்கு. ஸோ அங்க பாத்தீங்கன்னா முக்கியமா டிராவல் அப்படி இருக்கும்போது இது எப்படி சமாளிப்பாங்க, அங்க என்னெல்லாம் வசதி இருக்கு அப்படின்ற ஒரு கேள்வி கூட உங்களுக்கு சின்னதா வரலாம். ஸோ அந்த நாட்டில் இருக்கக்கூடிய வாகனங்கள் என்னென்னலாம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா போக்குவரத்துக்காக ரயில் சேவை இருக்கு. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டிராம் வண்டிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம கல்கட்டால கூட இருக்கு. ஆங்கிலேயர் காலத்துல பாத்தீங்கன்னா கட்டமைச்சது. ஸோ அந்த டிராம் அது மாதிரி சிஸ்டம் இருக்கு. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பேருந்து இருக்கு. இதுக்கப்புறம் அங்க எக்ஸ்ட்ராவா இன்னொரு வண்டியும் இருக்கு, ஃபுனிகுலர் ரயில். இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எல்லா விஷயமும் இது டிராவலுக்காக பயன்படுத்தக்கூடிய இந்த அனைத்து வாகனங்களும் பாத்தீங்கன்னா முழுவதுமா இலவசமா கொடுக்கப்படுது. முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, சிறப்பான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த நாட்டு மக்கள் எல்லாரும் ஃப்ரீயா போகணும். அவ்வளவுதான் அந்த நாட்டு அரசாங்கத்தோட சட்டமா பார்க்கப்படுது. ஸோ இந்த லட்சம் பார்க்கல பாத்தீங்கன்னா ஏராளமான சுற்றுலா பயணிகள் வர்றதுக்கு இது ஒரு முக்கிய காரணமா பார்க்கப்படுது. ஏராளமான சுற்றுலா பயணிகள்
லட்சக்கணக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு வருடத்துல இங்க சுற்றுலா பயணிகள் வந்து போறாங்க. இதுக்கு முக்கியமான காரணம் அவங்க சொல்ற ஒரு விஷயம் கேட்டீங்கன்னா, எல்லா நாடுகளிலுமே பார்த்தீங்கன்னா சுற்றுலாவுக்கு நாங்க போனோம்னா அங்க டிராவல் பண்றது தான் எங்களுக்கு ஒரு பெரிய பட்ஜெட், பெரிய தொகை வந்து தேவைப்படுது. ஆனா லட்சம் பார்க்ல வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட அருங்காட்சியங்கள் இருக்கு. சர்வதேச அளவில் இருக்கக்கூடிய அருங்காட்சியங்களும் இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய எல்லா இடத்தையும் நாங்க சுத்தி பார்க்கறதுக்கும், இங்க இருக்கக்கூடிய இடத்தெல்லாம் சுத்தி பார்க்கறதுக்கு எங்களுக்கு ஒரு காசு செலவு இல்ல. ஒரு பெரிய பட்ஜெட் பார்த்தீங்கன்னா, இதனால எங்களுக்கு மிச்சப்படுது அப்படின்ற விஷயமா தான் பார்க்கப்படுது. இதனாலதான் லட்சம் பார்க்கு இன்னும் சிறப்பான விஷயமா பார்க்கப்படுது. நீங்க அந்த நாட்டை விட்டு எல்லை தாண்டி, அதாவது அந்த நாட்டை விட்டு வேற நாட்டுக்கு போற மாதிரி இருந்தா மட்டும்தான் ட்ரெயின்ல நீங்க டிக்கெட் எடுக்க வேண்டியிருக்கும். மத்தபடி அந்த நாம சொன்ன லட்சம் பார்க் அந்த நாட்டுக்குள்ள நீங்க சுத்தி பார்க்கணும்னா ஒரு பைசா கூட செலவு பண்ணுது. இந்த உலகத்திலே அதிசயமான நாடு, அற்புதமான நாடு, அற்புதமான அரசாங்கத்தை கொண்ட நாடு அப்படின்னு நம்ம சொல்லலாம். சோ இந்த உலகத்திலே ஒரு பைசா கூட செலவு இல்லாம சுத்தி பார்க்கக்கூடிய ஒரு நாடுன்னு பாத்தீங்கன்னா அது லட்சம் பார்க் தான். சோ கண்டிப்பா இந்த பதிவு படிக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. சோ கண்டிப்பா இந்த பதிவை நம்ம மேக் பண்ணி ஆகணும். இதை நம்மளுடைய வியூவர்ஸுக்கும் புது சப்ஸ்கிரைபர்ஸுக்கும் நம்ம சொல்லி ஆகணும் அப்படிங்கிறத தான் நாங்க இதை மேக் பண்ணோம். சோ கண்டிப்பா இது உங்களுக்கு ஒரு ஆச்சரியமான தகவலா இருக்கும். ஒரு நல்ல வந்து பாத்தீங்கன்னா பொது அறிவு கேள்விக்கான விடையாவும் இருக்கும். ஸோ கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் பிடிச்சு நினைக்கிறேன். இதே போல உங்களுக்கு பிடிச்ச தகவலை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. அவங்களும் தெரிஞ்சுப்பாங்க இந்த நாட்டிலே ஃப்ரீயா ஒரு நாட்டையே சுத்தி பார்க்கக்கூடிய டிராவலுக்காக ஒருத்த பைசா வாங்கக்கூடாத ஒரு நாடு இந்த உலகத்துல இருக்குன்னா அது லட்சம் பார்க்கு அப்படின்ற விஷயத்த அவங்களும் தெரிஞ்சுப்பாங்க. அதே போல ஃபர்ஸ்ட் நம்ம சேனல் பாருங்க சொன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபுக்கும் ஒவ்வொரு மரக்கண்டுகள் உங்கள் சார்பாக நடக்கணும் அப்படின்ற விஷயத்தை தெரிவிச்சுக்கிறோம். மீண்டும் ஒரு நல்ல பதிவோடும் நல்ல தகவலோடும் இதே போன்ற ஒரு நல்ல செய்தியோடும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.